எல்லாரும் சொல்றாங்க ஒத்தச்சிட்டு வேல்முருகன், ஒத்தச்சிட்டு வேல்முருகன். கிண்டல் பண்றது, கேலி பண்றது, நக்கல் பண்றது, நையாடி பண்றது, இதெல்லாம் தம்பிகளா வேணாம். கல்விதான் பேராயுதம். படிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வாங்க. அரசியல நீங்க தேர்ந்தெடுங்க. நீங்க அரசியலுக்குள்ள போங்க. முதல்ல நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது மனதார வாழ்த்தியவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இப்ப நான் விஜய் ஒன்று கேட்கிறேன், இல்ல புஷி ஆனந்த் கேட்கிறேன். டிவிகே அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு அர்த்தம். ஒரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட 160க்கும் மேற்பட்ட கட்சி இருக்கு. இப்ப தமிழ்ல ஒரு மாதிரி வரும், ஆங்கிலத்துல ஒரு மாதிரி வரும். இப்ப உதாரணத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னா டிவிகே. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா டிவிகே தான் ஆங்கிலத்துல போட முடியும். அப்ப இது மாதிரி கட்சியில ஷார்ட் ஃபார்ம்ல வேற கட்சி இருக்கா, வேற கட்சியோட பெயர் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஒரு கட்சியை பெயர் வைக்கிறோம் அப்படின்னா அது முதலையே திட்டமாக தீர்க்கமாக ஒரு தமிழ் வல்லுநர்களை வைத்துக் கொண்டு அல்லது ஒரு 10 பேர்ட்ட ஷேர் பண்ணி ஒரு கட்சி பெயரை வைக்கணும். அதை வச்சாச்சு. அதை பற்றி தமிழக வாழ் உரிமை கட்சியோ அல்லது முத்தமிழ் வேல்முருகனோ எந்ததும் பேசல. கோர்ட்ல நாங்க போட்டிருக்கோம், அங்க என்ன தீர்ப்பு வருதோ அதன்படி இருக்கட்டும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா 2-3 நாளாவே இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி நம்ம கொஞ்சம் பொறுமை காப்போம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எல்லாரும் வாய்க்கு வந்தபடி இந்த யூடியூப் சேனல் இருக்கு, செல்போன் இருக்குன்னு சொல்லி விஜய் கட்சியில இருக்க 2 அக்காமார்கள் தங்கச்சிமார்களை கூப்பிட்டு வச்சு, டேய் வேல்முருகா, டேய் உனக்குலாம் என்னடா இருக்கு, டேய் அவன் இவன் இன்னும் நிறைய வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகளை பேசுறாங்க. இது அநாகரிகமான செயல். இதை விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். தம்பிகளை நல்ல வழிக்கு நீங்க கொண்டு வர வேண்டும். நீங்கள் பெரியாருடைய வழியில வர்றேன், நான் காமராஜரோட வழியில வரேன், நான் அஞ்சலி அம்மாவோட வழியில வரேன், நான் டாக்டர் அம்பேத்கருடைய வழியில வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தொண்டர்களும் அது போலதான் இருக்கணும். ஒரு வள்ளுவனுடைய குரல் ஒண்ணு இருக்கு, 423 என்ன சொல்லுதுன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 1.25 மணி நேரம் பேசின விஷயத்த புரிஞ்சுக்கிறாம புரிதல் அற்ற தன்மையோடு அவர் என்ன சொன்னார்ன்ற நல்லா உற்று நோக்கி கவனிச்சா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை விட்டுட்டு தம்பிமார்கள் இதோட நிறுத்திக்க பாருங்க. எப்படி தக்கலை படம் கன்னடத்துல வெளியிடலையோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஜனராஜன் படம் ஓடவே விடாம பண்ணிடுவான். நான் விஜயோட பாணியில ஒரு கூத்தாடியா சொல்றேன்னா, கூத்தாடியா சொல்லணும்னா இது கட்டளை அல்ல, எச்சரிக்கை. விஜய் அவர்களே எச்சரிக்கிறோம். ஆமா, அடிதடி அரசியல் பண்ணக்கூடாது. ஒரு அரசியலை ஒரு நெறியோடு பயணப்பட வேண்டும். வேல்முருகனை பார்க்கறதுக்கு பலாப்பழங்க பார்க்க முள்ளுமுள்ளா இருக்கும், உரிச்சு சாப்பிட்டா தேன் சுளை. அது போன்று அவர் தித்திப்பானவர், இனிமையானவர், அன்புக்கு அன்பானவர். அடியடியா அதுக்கு ரைட்டு. டோல்கேட்ட இத்தனை வருஷம் அரசியல் பயணத்துல எந்த ஒரு கட்சி தலைவரோ போய் டோல்கேட்ட உடச்சு எரிஞ்சிருக்க முடியுமா? யாருக்காக? இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காகத்தான் பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு.